ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான வல்லார துவையல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தோட்டத்தில் வல்லாரக்கீரையை பறிச்சுக்கலாங்க. இந்த வல்லாரக்கீரை பாருங்கள், பிரெயின் ஷேப்லேயே இருக்குது பார்த்தீங்களா. இந்த வல்லாரையை அதிகமாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்குங்க, ரத்தம் அதிகரிக்குங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க. இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. வல்லாரையை 3 டைம் சுத்தமாக கழுவிக்கலாங்க. கழுவுன வல்லாரையை பொடியாக நறுக்கிக்கலாங்க. அதோட தண்டு பகுதி, இலை பகுதி ரெண்டையுமே நறுக்கிக்கலாங்க. ஏன்னா நம்ம நறுக்கிட்டு வதக்கும் போது ரொம்ப ஈஸியாக வதங்குங்க. அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 3 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உளுந்தப்பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு தக்காளியை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கல் உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது நல்லா ஈஸியாக நல்லா மசிஞ்சு நல்லா வதக்கி வருங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இரத்த சோகை இருப்பவர்கள் இந்த வல்லாரக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்குங்க. அதனால் இரத்த சோகை முற்றிலும் குணமாகுங்க. குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகரிக்கும் ஒரு சிறந்த மருந்து. தேங்காய் 1 கப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி சேர்த்து இந்த வல்லார துவையல் பண்ணும்போது கொஞ்சம் கூட கசப்பே இருக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாங்க. நம்மளோட சூப்பரான வல்லாரக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனுங்க. ட்ரை பண்ணுங்கள். வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.